ஹோல் ஹோல் புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அது உன்னது. இதை விட்டு போயிடுச்சா அப்படின்னா அது உன்னது இல்லை. கரெக்டா? ஒரு பர்சனை நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா அவங்களோட மனநிலை எந்த மாதிரி இருக்கும் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா? லைக் என்ன வேணாலும் திங்க் பண்ணுங்களேன். நீ அந்த ஹோல்ன்ற இந்த சின்ன ஒரு 4 வார்த்தைக்குள்ள நீ வேலைக்கு போகக்கூடாது, நீ சம்பாதிக்கக்கூடாது, நீ என் கையிலேயே இருக்கணும், நீ ஃப்ரீடமாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நீ எங்கேயும் வெளில போகக்கூடாது, நான் சொல்கிறவங்க கூட தான் பேசணும், நான் சொல்கிறவங்க கூட தான் பழகணும், நான் சொல்கிறவங்க கூட தான் சேரணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாத, இப்படிலாம் பேசினா நான் உன்னை விட்டு போயிடுவேன். நிறைய இல்லை, இது எதில் வேணாலும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். லைக் ஃபேமிலி ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும். மோஸ்ட்லி நான் இதை சொல்ல வர்றது ரிலேஷன்ஷிப்பில் தான். நம்மளை ஒருத்தவங்களை நம்ம எந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும்? நம்ம மேலே காட்டுற லவ் வரைக்கும் தான். அது அவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா ஈஸியாக பறந்து போயிடுவாங்க. நீங்கள் பிடிக்கணும்னு நினச்சா கூட அவங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க. அது புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்ல வரேன்? யூ கேன் அண்டர்ஸ்டாண்டா? தயவு செஞ்சு ஒருத்தவங்களை ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு சில பேர் இந்த மாதிரியே ஹோல்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் எப்படி தெரியுமா ஹோல்ட் பண்ணுவாங்க? எனக்கு நீ வேணும், நீ இல்லாமல் நல்லா இருக்கவே முடியாது அப்படின்ட்டு ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயில் ஹோல்டாகவும் இருக்கும். ஒருத்தவங்க உன்னை விட்டு போகணும்னு நினச்சிட்டா அவங்க போயிடுவாங்க. நீ என்ன தான் பேச, நீ என்ன தான் கதற, நீ என்ன தான் அழுக, நீ காலில் விழுந்து கூட கெஞ்ச, செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு நீ காலில் கூட விழுந்து அழுக, போயிடுவாங்க. போகிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஒரு ரீசன் சொல்லிவிட்டு அவங்க பாட்டு பறந்து போயிடுவாங்க. கரெக்டா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தயவு செஞ்சு யாரையும் ஹோல்ட் பண்ணி வைக்காதீங்க. ஹோல்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நாளைக்கு அவங்க பறந்து போனாலும் திருப்பி கூட்டிகிட்டு நீ பரவாயில்ல, நீ ஹோல்டெல்லாம் இருக்க வேணாம், நீ என் கூட இருந்தாலே போதும்னு சொன்னால் அந்த லெவலில் கூட அவங்க இருக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவாங்க. அண்ட் 2வது விஷயம், எமோஷ்னலாக ஹோல்ட் பண்ணி வைக்கிறது அது ரொம்ப தப்புங்க. அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம விட்டு கொடுத்துடணும். நீங்கள் அதை விட்டு கொடுத்துருங்களேன், அதை விட பெரிய பெரிய பொக்கிஷம் உங்களுக்காக வரும். தயவு செஞ்சு எமோஷனலாகவோ சரி, இந்த மாதிரியும் சரி, யாரையுமே ஹோல்ட் பண்ணி வைக்காதீங்க. போகணும்னு நினச்சா போயிடுவாங்க, இருக்கணும்னு நினச்சா இருப்பாங்க, அவ்வளோதான். அது யார் மனசு என்னென்ன பொறுத்து இருக்குது. புரியுதா? புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க்கை ரொம்ப அழகானது. அதை தேடி கண்டுபிடிக்கிற விதத்தில் இருக்குது. தேடி கண்டுபிடிங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். டேக் கேர். பாய்.